முக்கியமான வீடியோங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல 3rd ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அலாட் ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு வேணாம்னு நினைக்கிறோம், எனக்கு ஏதோ அமௌண்ட் போயிடும்ன்றாங்களே, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் பே பண்ணுன்றாங்களே, நான் கட்டின அமௌண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ல போயிடும்ன்றாங்களே, நான் என்ன பண்றேன்னே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டாங்க. அதனால இது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றதுனால நம்ம என்ன பண்ணோம், ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்த ப்ராஸ்பெக்டஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் இந்தியா கோட்டால ப்ராஸ்பெக்டஸ்ல எம்சிசி என்ன சொல்லியிருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம டீடைல்டா பார்த்துக்கிறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் இப்ப கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டே வேகன்சி போகணும், இல்ல இந்த 3rd ரவுண்ட்ல சீட் கிடைச்சிச்சு, நான் என்ன பண்ணணும்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன், எனக்கு பணம் போயிடுமா அப்படின்னு தெரியல அப்படின்னா மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ, முக்கியமான வீடியோ. ரைட்டா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னன்ற தகவலை வந்து ஒவ்வொன்னா பார்த்துடலாம். இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு 1 முடிஞ்சிச்சு, ரவுண்டு 2 முடிஞ்சிச்சு. இப்ப ரவுண்டு 3யும் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ராசஸ் முடிஞ்சு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்பதான் நிறைய பேருக்கு சிக்கல், எனக்கு தெரியாம போட்டுட்டேன் அப்ளிகேஷனு, நான் தெரியாம இந்த சாய்ஸ் வச்சுட்டேன், பிரைவேட் யூனிவர்சிட்டில இவ்வளவு பணம் இருக்கும்னு எனக்கு தெரியாது, எஸ்சி எஸ்டி வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க நான் போட்டேன், ஆனா காலேஜ்ல போனா அநியாயம் படுபாவீங்க காசை கேட்கறானுங்க, இப்ப நான் என்னால எடுக்க முடியாது, ஆனா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா பணம் போயிடுன்றாங்களே, என் காசு நான் எங்க போறது இல்லையே, அப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள், நிறைய வந்து பாத்தீங்கன்னா புலம்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ரைட்டா? அதுக்கு நம்ம ஒரு ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. பாருங்க, ரவுண்ட் 1 ப்ரீ எக்ஸிட் யாருக்கு, ரவுண்ட் 1 விட்டுலாம், ரவுண்ட் 2 விட்டுலாம். இப்ப ரவுண்ட் 3ல நம்ம இருக்கோம், ப்ரீ எக்ஸிட் இருக்கா, நாட் அலௌடு. அப்ப உங்களுடைய குழப்பம் வந்து தெளிவா வச்சுங்க. எனக்கு சீட்டு வந்து அலாட் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீயா வந்து என்ன ஆகும், எக்ஸிட் ஆக முடியுமான்றது as per நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ப்ராஸ்பெக்டஸ் அலௌட் இல்ல. ரெண்டாவது பார்க்கலாம், ரிசைன் பண்ண முடியுமா, நாட் அலௌடு. ரிசைன் பண்றதுக்கும் என்னவா, நாட் அலௌடு. ஐயோ என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, ப்ரீ எக்ஸிட்டும் இல்லைன்றீங்க, ரிசைனும் பண்ண போறது இல்லைன்னா ஏற்கனவே தெரியும், அப்ப நம்ம தெரிஞ்சு ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அதுல நம்ம போட்டுருக்கோம், அது நம்ம மிஸ்டேக். சரி, என்ன ஆயிடுச்சு, சீட் அலாட் ஆயிடுச்சு, என்னன்னு பார்க்கலாம். சரி, எக்ஸிட் வித் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஃபீஸ், ஃபீஸ் வந்து ஃபர்ஃபீச்சர் ஆயிட்டு பண்ண முடியுமா அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா இஃப் நாட் ஜாயின், நீங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, இதுல கிளியரா கொடுத்துருக்கோம், இஃப் நாட் ஜாயின், நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீ, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய என்ன ஆயிடும், ஃபர்ஃபீச்சர் டியூஷன் ஃபீயும் பிளஸ் எதுவும் போகும், செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாயின் பண்ணலன்னா இதுல எனக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கு. டியூஷன் ஃபீஸ் போயிடும் அப்படின்னா நான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணாமையே இருந்தேன்னா, நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணா ஃபீஸ் பே பண்ணி தான் நான் டவுன்லோட் பண்ணோம், கரெக்டா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகுது. நானும் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டா என்னுடைய செக்யூரிட்டி ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும், டியூஷன் ஃபீஸும் போயிடும். சப்போஸ் நான் வந்து டவுன்லோடே பண்ணலன்னா என்ன ஆப்ஷன் அப்படின்றத இங்க வந்து கொடுக்கல. இஃப் நாட் ஜாயின்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜாயின்ட் ஆகல அப்படின்னா, அப்ப நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷனா அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்றத கொஞ்சம் இன்னும் கூட தெளிவு பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இஃப் நாட் ஜாயின் பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீ, ரைட்? சப்போஸ் நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணலன்னா என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் போறோம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது, இன்எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் கவுன்சிலிங். சரிப்பா, நான் ஜாயின் பண்ணல, இன்எலிஜிபிலிட்டி இருக்கா, அடுத்த ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா நாட் அலோட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் சீட்டு ஜாயின் பண்ணல, அப்ப என்னவா, அடுத்த ரவுண்டு ஸ்டே வேகன்சிக்கு நாட் அலோடு எனி ரவுண்டு. அடுத்த ஃபர்தர் ரவுண்டு எதுவுமே இல்ல, ஏன்னா ஸ்டே வேகன்சி என்ன சார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ்ன்றீங்களா அப்படின்னா ஸ்டே வேகன்சி 1 இருக்கும், 2 இருக்கும், 3 கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா சீட்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ரைட்? அடுத்தது, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ். ஏதோ 10 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்களே சார், அதை நான் வந்து ஜாயின் பண்ணலனா கட்டணுமா அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் ஆஃப்டர் ஜாயினிங் அப்படின்னு இங்க ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப்டர் ஜாயினிங்னா நான் டவுன்லோட் பண்றேன், காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறமா நான் 3rd ரவுண்ட்ல என்ன ஆயிடுச்சு, நான் வந்து வேணாம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா தான் காலம் கொடுத்துருக்காங்க.
ரைட்டா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னன்னா ஆஃப்டர் ஜாயினிங் த allotted seat of round 3 கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்ட ரவுண்ட் 3 சீட் discontinuation fees will be ₹10 lakhs. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜ்ல போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நான் எவ்வளவு கட்டணுமா? 10 லட்சம் ரூபாய் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் கட்டணும். அண்ட் forfeiture of security deposit and tuition fees will also apply. tuition fees போயிடும், செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். அதை தவிர நான் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் கட்டணும். எப்போ? நானு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா. அப்படின்னா இப்ப நம்மளுக்கு என்ன தெளிவா இருக்கு, நான் ஒன் சைடுக்கு அலாட் ஆயிடுச்சு, நான் வந்து ஜாயின் பண்ணலனா எனக்கு வெறும் செக்யூரிட்டி டெபாசிட் தான் போகும். டியூஷன் ஃபீஸ் நான் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணலனா டியூஷன் ஃபீஸும் சேர்த்து போகும். ஜாயின் பண்ணிட்டேன் காலேஜ்ல போயிட்டு அப்படின்னா டியூஷன் ஃபீஸும் போகும், செக்யூரிட்டி டெபாசிட்டும் போகும், 10 லட்சம் ரூபாய் அடிஷனலா நம்ம பே பண்ணணும் அப்படின்றத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட 3rd ரவுண்டோட ரூல். இதுவே ஸ்டே வேகன்சினா சார் அடுத்த ரவுண்ட்ல நான் எப்படி சார் கலந்துக்க முடியுமா சார் அப்படின்னா அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 4 அப்படின்றத ஸ்டே வேகன்சி. அதுல ஃப்ரீ எக்ஸிட் ஆக முடியுமா அப்படின்றது எக்ஸிட் ஆக முடியாது. இதுலயே ஆக முடியலன்னா 3rd ரவுண்ட்ல 4th ரவுண்ட்ல எப்படி ஆக முடியாது. ரெசிக்னேஷன் பண்ண முடியுமா? 3rd ரவுண்ட்லயே பண்ண முடியாதுன்னா 4th ரவுண்ட்ல எங்க பண்ணுவோம்? அதுவும் அலௌட் இல்ல. எக்ஸிட் வித் forfeiture of ஃபீஸ் பே பண்ணா பரவாயில்ல, எக்ஸிட் ஆயிடலாமா அப்படின்னா if not joined, again இங்க என்ன சொல்றாங்கன்னா not joined, forfeit security deposit போய்டும், tuition fee போய்டும், and not eligible for next 1 year அப்படினா ஸ்டே வேகன்சில உங்களுக்கு சீட் கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணலனா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ், அதுக்கு அப்புறமா 1 இயர் நீங்க ஜாயினும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ineligible further counseling கண்டிப்பா வந்து அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது நாட் ஓன்லி அடுத்த ரவுண்டு, நெக்ஸ்ட் இயருக்கு கூட நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கண்டினியூஷன் ஃபீ ஆஃப்டர் ஜாயினிங் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3rd ரவுண்டுக்கு என்னெல்லாம் இருந்தோ அதே தான், பிளஸ் 1 இயர் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். லாஸ்ட் இயர் அப்படிதான் ஒரு குழந்தை வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல சீட் எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பட் அலோவ் பண்ணல. மோர் தென் வந்து 524 மார்க்ஸ் வந்திருக்கு இந்த வாட்டி. அழகா வந்து சீட்டு கிடைச்சிருக்கும், பட் செல்ஃப் ஃபினான்ஸ்ல அர்ஜென்ட் பட்டு எடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க. பட் இந்த நார்ம்ஸ் வந்து மறந்துட்டு இப்ப அப்ளை பண்ணாங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? அப்ப என்ன ஆயிடுது? ஆஃப்டர் ஜாயினிங் த allotted seat of stay round, discontinuation fees of 10 lakhs, அப்புறமா நம்மளுடைய செக்யூரிட்டி டெபாசிட், அப்புறம் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே போயிடும். அப்புறம் 1 இயரும் எழுத முடியாது, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இன்னும் மேலும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் வேணுமா? இதுக்கு மேல விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ரைட்டா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் இருந்ததுனால ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்து உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ, என்னுடைய கருத்துக்களை நம்ம சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இதுல கூட இன்னும் கன்ஃபியூஷன் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க 9176552121. இத மேக்சிமம் உங்களை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்துட்டு காசு போகுமா இல்லையா அப்படின்றத யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல 3rd ரவுண்ட்ல கிடைக்காம அடுத்த ரவுண்ட்ல கிடைக்குமா, ஸ்டே வேகன்சில நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டே வேகன்சில பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அபார்ட் ஃப்ரம் யுவர் செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakhs நீங்க பே பண்ணணும் அப்படின்றது யாரோட பாலிசி? தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோட பாலிசி. இதுவே ஆல் இந்தியா கோட்டால என்ன இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கலாம். ஆல் இந்தியா கோட்டால என்ன சார் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஆல் இந்தியா கோட்டால ரொம்ப தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டால வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு கொஸ்டின் ஒன்று, வாட் டஸ் எக்ஸிட் வித் forfeiture மீன் இன் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா subsequent round counseling does not want to join the allotted seat, he can still exit with forfeiture. அந்த செகண்ட் ஆல் இந்தியா ரவுண்ட பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்லயே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். once a candidate joined the allotted seat after round 3, she would not be eligible for resigning surrender of joined seat அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபர்தர் ரவுண்டுக்கும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் எலிஜிபிள் இல்ல. எதை பொறுத்த வரைக்கும் எம்சிசியை பொறுத்த வரைக்கும். இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா கேட்டிருக்காங்க, ஸ்டே வேகன்சி who are not eligible for stay vacancy round of all India quota, deemed university and central university aims ஜிப்மர், யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. இது ஆல் இந்தியா கோட்டா பொறுத்த வரைக்கும்.
following categories of candidate are not eligible for stay vacancy. யாரு candidate who have not registered for stay vacancy. stay vacancy க்கு fresh registration இருக்கு, stay vacancy க்கு registration பண்ணாதவங்க என்ன பண்ணலாமா? பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. candidate joined or hold any seat at the time of stay vacancy. சீட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணியோ இல்லனா ஜாயின் பண்ணியோ இருந்தாங்கன்னா they are not eligible for stay vacancy. Candidate allotted a seat in round 3 of MCC and not reported. கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, ஆனா ரிப்போர்ட் பண்ணலப்பா. அந்த மாதிரி கேண்டிடேட் all candidate are falling under above mentioned categories are eligible. இந்த மூணு தவிர மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? எலிஜிபிள்ன்றாங்க. அப்ப சீட் கையில இருக்க கூடாது, ஹோல்ட் பண்ண கூடாது, சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்க கூடாது, ஸ்டே வேகன்சில ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தாலும் அகைன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. தென் மூணாவது ரவுண்ட்ல அலாட் ஆகி ஜாயின் பண்ணலாம்னாலும் ஸ்டே வேகன்சி பண்ண முடியாது. ரைட்டா? அப்ப இப்ப மூணாவது ரவுண்ட்ல அலாட்மெண்ட் ஆன சீட் என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட் ஆகலன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஸ்டேட் கோட்டாக்கும் நம்ம பார்த்திருக்கோம், தென் ஆல் இண்டியா கோட்டாக்கும் பார்த்துட்டோம். ரைட்டா? இத நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. நேரடியா எனக்கு பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. எங்க சார் சீட்டு வந்தது, சீட்டு வர மாதிரி எங்க சார் மார்க் இருந்தது, நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 மாசத்துக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்றோம். உடனடியா ஜாயின் பண்ணிடுங்க. 9384810298 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.